வணக்கம் நண்பர்களே, எப்படி இருக்கீங்க எல்லாரும்? தேங்க்யூ ஸோ மச். ஃபர்ஸ்ட் டைம் யூடியூப்பில் வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. நிறைய ரிவ்யூஸ் கொடுத்துருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். கீப் வாட்சிங். இன்னும் நிறைய வீடியோஸ், யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். இன்றைக்கி நம்ம சர்க்கரை நோய் அப்படின்னா என்னன்றதையும் அதில் எத்தனை வகை இருக்குது அப்படின்றதையும் பார்க்கலாம். நம்ம ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு அதிகமாகும் பொழுது வர பிரச்சனை தான் சர்க்கரை நோய் அப்படின்னு சொல்கிறோம். சர்க்கரை ஏன் ரொம்ப ரத்தத்தில் அதிகமாகுது? முதல்ல உடம்புக்கு சர்க்கரை எதுக்கு தேவைப்படுது? சர்க்கரையை மெடிக்கல் டேர்மில் குளுக்கோஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த குளுக்கோஸ் தான் நம்மளுடைய உறுப்புகள் வேலை செய்கிறதுக்கான அடிப்படை எரிவாயு கொடுக்கறது, அதாவது ஒரு எனர்ஜியை கொடுக்கறது பார்த்திங்கனாக்க குளுக்கோஸ் தான். இட்ஸ் எ ஃபியூவல் ஃபார் செல்ஸ். இப்போ நான் பேசுகிறேன், எழுதுகிறேன், இல்லை எழுந்து நடக்கணும், இல்லை என்னுடைய மூளையில் யோசிக்கணும் அப்படின்னா இதுக்கு தேவையான எல்லா எனர்ஜியும் கொடுக்குற ஒரு பொருள் தான் குளுக்கோஸ்னு சொல்கிறோம். அந்த குளுக்கோஸ் நம்ம ரத்தத்தில் சரியான விகிதத்தில் இருக்கணும். அது எக்ஸஸ் ஆகும்பொழுது, ரொம்ப அதிக அளவில் சேரும் பொழுது நமக்கு இந்த சர்க்கரை நோயின்ற பிரச்சனை வருது. எதனால் அது ரத்தத்தில் அதிகமாகுது? இப்போ நம்ம சாப்பிட்ற உணவு இருக்கும் இல்லையா, நம்ம எந்த உணவு உட்கொண்டாலும், அதாவது எக்ஸாம்பிள் இனிப்பு சாப்பிட்றோம், இனிப்பு மட்டும் இல்லாமல் கோதுமை, அரிசி வகைகள், வேறு சாதாரணமாக ஒரு கேக்கு, கூல்ட்ரிங்க்ஸ், எந்த மாதிரியான உணவு வகையாக இருந்தாலும் அது எல்லாத்துலேயுமே குளுக்கோஸ் கண்டென்ட் இருக்குது. அது சாப்பிட்ட உடனே நம்மளுடைய வயிற்று பகுதிக்கு போய் அங்கே சிறு சிறு துண்டுகளாக பிரிஞ்சு குளுக்கோஸாக கன்வெர்ட் ஆகுது. அந்த குளுக்கோஸ் அப்படின்ற பொருள் நம்ம ரத்தத்தில் இப்படி தான் கலக்குது. நம்ம உணவு குழாயிலேருந்து ரத்தத்தில் போய் கலக்குது. அந்த ரத்தத்தில் சாதாரணமாக நம்ம சாப்பிட்ற உணவு வழியாகவும் குளுக்கோஸ் வரும். நம்மளுடைய கல்லீரல் இரவு நேரங்களில் சில குளுக்கோஸை செக்ரேட் பண்ணுது. இது எல்லாமே சேர்ந்து ரத்தத்தில் இருக்குது. இப்போ ரத்தத்தில் இருக்கிறதுனால மட்டும் நமக்கு எனர்ஜி கிடச்சிடாது. அது என்ன பண்ணணும்னா, அந்த ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரையை கொண்டு போயிட்டு செல்லுக்குள்ளே கொண்டு போய் செலுத்தணும். அதாவது செல்லுனாக்க உயிர் அணுக்கள்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த அணுக்களுக்குள்ளே நம்ம சர்க்கரை போய் சேர்ந்தால் மட்டும்தான் நமக்கு எனர்ஜி கிடைக்கும். ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரையை அணுக்களில் கொண்டு போய் சேர்க்குற வேலை தான் இன்சுலின்ற ஒரு ஹார்மோன் பண்ணிகிட்டு இருக்குது. இந்த இன்சுலின் அதுதான் நம்மளோட கணையம், வயிற்றின் பின்பகுதியில் கணையம்னு ஒரு உறுப்பு இருக்குது. அதுலேருந்து வர்ற ஒரு திரவம், அதாவது ஒரு சுரப்பி ஹார்மோன் தான் இன்சுலின்னு சொல்கிறோம் நம்ம. அந்த இன்சுலின் தான் ரொம்ப முக்கியமான ஒரு பொருள். நம்மளோட சர்க்கரையை, ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரையை எடுத்துக்கொண்டு போய் எந்தெந்த இடத்துல சேரணுமோ அதை கொண்டு போய் சேர்க்குற ஒரு வெஹிக்கிளாக பயன்பட்டுக்கிட்டு இருக்குது. எதனால் சர்க்கரை நோய் வருதுங்க? நம்மளோட இன்சுலினோட அளவு, சுரக்கிற அளவு கம்மியாக இருக்கிறதுனாலையோ, இல்லை இன்சுலினே உடம்புல சுரக்கலை அப்படின்ற காரணத்தினாலையோ, இல்லை இன்சுலின் சுரந்தாலும் அது நம்மளுடைய உடம்புக்கு, நம்ம உடம்பால் அந்த இருக்கிற இன்சுலினை பயன்படுத்த முடியாத நிலை, அதாவது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்கிறோம். இந்த மாதிரி சில காரணங்கள்னால நமக்கு சர்க்கரை நோய் உருவாகுது. சார், இன்சுலின்றது கணையத்திலேருந்து சுரக்குது, அது நார்மலாக சுரந்துக்கிட்டு தானே இருக்குது, எதனால் இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, முதல்ல அதுக்கு முன்னாடி நம்ம அதில் எத்தனை வகை இருக்குதுன்னு தெரிஞ்சுக்குவோம். அதில் முதல் வகை, இரண்டாம் வகை, அப்புறம் கர்ப்பகால சர்க்கரை நோய், அடுத்தது இன்னும் சில வகைகள் இருக்குது. இதெல்லாம் தான் சர்க்கரை நோயோட வகைகள். முதல் வகை டைப் 1 டயபெட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது நம்மளுடைய அதுக்கு என்ன காரணன்றது இது வரைக்கும் சரியாக கண்டுபிடிக்கலைங்க யாருமே. இது ஆட்டோஇம்யூன் டிசீஸ்னு சொல்கிறாங்க சில பேர். ஆட்டோஇம்யூன்னா தன்னுணர்வு நோய் அப்படின்னு பேர். தானாகவே செல்ஸை டேமேஜ் பண்ணுற மாதிரி ஒரு இது, அதனால் வரலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்க என்ன காரணம்னு தெரியாது, இடியோபேத்திக். இதெல்லாம் டைப் 1 டயபெட்டிஸ். டைப் 1 டயபெட்டிஸை விட்டுருவோம், அது நமக்கு தானாக உருவாகிற நோய், அதை தடுக்கக்கூடிய பிரச்சனை இல்லை. டைப் 2 டயபெட்டிஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனைகள். அது நம்ம சரியான ஒரு சீக்கிரம் கண்டுபிடிச்சி வைத்தியம் பார்த்தாலும் அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு இது. அதனால் டைப் 2 டயபெட்டிஸ் பற்றி பார்ப்போம். இது எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, முதல் காரணம் ஜெனட்டிக்னாக்க நம்மளுடைய தந்தையாருக்கு, தாயாருக்கு, இல்லை தாத்தா பாட்டிகள், நம்மளுடைய பரம்பரை நோயின்னு சொல்கிறோம் இல்லையா, பரம்பரையில் யாருக்காவது இந்த சர்க்கரை நோய் இருந்ததுன்னா நமக்கு வர்ற சான்சஸ் ரொம்ப அதிகம். ஸோ இது என்னன்னாக்க, நம்ம பிறக்கும் பொழுதே நம்மளோட ஜீன்ஸ், அதாவது நம்ம ஜெனட்டிக் ஜீன்ஸ் எல்லாம் ஆல்ரெடி புல்லட்டால் லோட் ஆகிருக்கு. உங்களுக்கு சர்க்கரை நோய் வரும்ப்பா, நீ உனக்கு புல்லட்டை லோட் பண்ணி உள்ளே பிறக்கும் பொழுதே வந்துடுது. நீ ஏதாவது ஒரு சாப்பாட்டிலையோ இதுலையோ உணவு பழக்கத்தில் இதில் பிரச்சனை பண்ணினா ஒன்று அந்த குண்டெல்லாம் லோட் பண்ணியிருக்கு, எப்போ வேணாலும் வெடிக்கலாம் அப்படின்ற ஒரு நிலை தான் ஜெனட்டிக்கில் வர்றது. அடுத்த காரணம் பார்த்தீங்கன்னாக்க ஒபிசிட்டி, அதாவது அதிக உடல் எடை.
இது என்ன பண்ணுதுனாக்கா கொழுப்பெல்லாம் வந்து நம்மளுடைய கணையத்தில் போய் கணையம் மற்றும் உள்ளுறுப்புகள் விசரல் அடிபாசிட்டின்னு சொல்லுவோம். அது உள்ளுறுப்புகளில் போயிட்டு தங்கி நம்மளுடைய கணையத்திலிருந்து இன்சுலின் சுரக்கிறத வந்து கட்டுப்படுத்துகிறது. சரியான அளவில் இன்சுலின் செக்ரேட் ஆகாது, வெளியில் சுரக்க மாட்டேங்குது. இது ஒரு காரணம். மூன்றாவது காரணம் பார்த்தீங்கன்னாக்க லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், வாழ்க்கை முறை மாற்றங்கள். அந்த நகர வாழ்க்கைக்கு அதிகமாக மாறிட்டுருக்கோம் இல்லையா, இதனால் இந்த காரணங்கள்னால நமக்கு வந்து சர்க்கரை நோய் வருது. முன்னாடிலாம் நிறைய சைக்கிள் யூஸ் பண்ணுவோம், நிறைய நடைப்பயிற்சி அதிகமாக இருந்தது, நடக்கிறது எந்த வேலை செஞ்சாலும் உடல் உழைப்பு அதிகமாக இருந்தது. இப்போ யாரும் அந்தளவுக்கு அதில் கான்சன்ட்ரேட் பண்ணுறதில்ல. பக்கத்தில் பால் வாங்க போனனாலும் 2 வீலர் எடுக்கிறது, இல்லை காரில் போகிறது, இந்த மாதிரி காரணங்கள்னால நம்மளோட உடல் உழைப்பு குறைவானதுனால இது ஒரு முக்கியமான காரணமாக ஆயிடுச்சு. அடுத்தது சில வைரஸ் தாக்குதல்னால கூட வந்து டயபெட்டிஸ் வருதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து டைப் 2 டயபெட்டிஸ். 3ஆம் வகை பார்த்திங்கன்னாக்கா கர்ப்பகால சர்க்கரை நோய் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கர்ப்பகால சர்க்கரை நோய் அப்படின்னு என்னென்னாக்கா, நம்மளுடைய ஒரு பெண் வந்து கருத்தரிச்சதுலேருந்து ஒரு 2 மாதம் 3 மாதத்துலேயும் அவங்களோட ரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகமாகும். அப்போ வர்ற சர்க்கரை நோய்க்கு பேர் தான் வந்து கர்ப்பகால சர்க்கரை நோய் அப்படின்னு சொல்கிறோம். இது என்னன்னாக்கா அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா வந்து இந்த நோய் ஒரு 50% 60% வந்து தானாகவே சரியாயிடும். சில நபர்களுக்கு வந்து, சில பெண்களுக்கு வந்து பிற்காலத்தில் சர்க்கரை நோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதையும் நம்ம மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும். இது முக்கியமான 3 வகை பார்த்திங்கன்னா, முதல் வகை, 2ஆம் வகை சர்க்கரை நோய், கர்ப்பகால சர்க்கரை நோய். இது இல்லாமல் மோடின்னு ஒரு டைப் இருக்குங்க. அதுக்கு பேர் என்னென்னா மெச்சூரிட்டி ஆன்செட் ஆஃப் டயபெட்டிஸ் இன் யங்னு பேர். அதாவது இந்த 14 வயசு 16 வயசு அந்த வயசில் உள்ளவங்களுக்கு வந்து வர்ற சர்க்கரை நோய் தான் வந்து மோடின்னு சொல்கிறோம். இதுதான் இதோட வகை. இப்போ இந்த டைப் 1 டயபெட்டிஸ்ன்றது பார்த்திங்கன்னாக்கா முற்றிலுமாக இன்சுலினை மட்டுமே நம்பியுள்ள ஒரு நோய். இதற்கு தீர்வு வந்து இன்சுலின் மட்டுமே, மருந்து மாத்திரை கிடையாது. மாத்திரை கிடையாது, இன்சுலின் மருந்து மட்டும்தான் நீங்கள் போட்டுக்கணும். டைப் 1 டயபெட்டிஸில் வந்து மாத்திரை வேலை செய்யாது. 2ஆம் வகை சர்க்கரை என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, அது வந்து இன்சுலினும் போடலாம், மாத்திரையும் எடுத்துக்கலாம். 2 வகையாகவும் கட்டுப்படுத்தலாம். உணவு பழக்கவழக்க முறையிலையும் கட்டுப்படுத்தலாம். உடற்பயிற்சி, இந்த மாதிரி வாழ்க்கை முறை மாற்றங்கள்னாலையும் அதை வச்சுக்கலாம். கர்ப்பகால சர்க்கரை நோய்க்கு ஒரே வைத்தியம் இன்சுலின் மட்டும்தான். ஏன்னா அதுக்கு மாத்திரை மருந்துகள்னால குழந்தையோட வளர்ச்சியை பாதிக்குன்றதுனால அதை எடுத்துக்கிறது இல்லை. ஓகே, இதுதாங்க பேசிக்காக உள்ள ஒரு இது. ரொம்ப டீட்டெயில்டாக போனால் ரொம்ப பெரிய வீடியோவாக இருக்கும். உங்களுக்கு என்ன டவுட்ஸ்னாலும் எனக்கு கேளுங்க, நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கமெண்ட்ஸில் சொல்கிறேன். அடுத்து ஒன்றொன்றத்தை பற்றி தனித்தனியாக நம்ம பார்க்குற அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுக்கு ஃபுல் எலாபரேட்டடாக சொல்கிறேன். நான் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு கேளுங்க. நன்றி.